இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் 4 நேரம் சேர்த்தார லட்சுமி. என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு வந்திருக்கியா இல்ல பைத்தியம் பிடிச்சு ஏதாச்சும் பண்ணிட்டு வந்திருக்கியா? எந்த பொண்ணாச்சும் கட்டின புருஷனை இன்னொருத்திக்கு தூக்கி கொடுத்துட்டு வருவாளாடி? என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்கம்மா? ஏ நாளைக்கு 2 பேருக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு உன் கையாலேயே பாலும் பழமும் கொடுத்து சாப்பிட வச்சுட்டு வாயே. அவ வந்து ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டாளா? இவளும் ஆதி கிட்ட பேசி கல்யாணம் பண்ணி வைப்பாளாம். நீ என்ன அவ்வளவு பெரிய தியாகியாடி? ஆதியும் மித்ராவும் செஞ்ச உதவிக்கு முன்னாடி எனக்கு இது பெருசா தெரியல பாட்டி. வாய மூடு பாரதி. அவ உனக்கு உதவி செஞ்சா பதிலுக்கு நீயும் உதவி செய். அதை விட்டுட்டு உன் வாழ்க்கையை தூக்கி கொடுத்துட்டு வருவியா? சும்மா சும்மா அதையே சொல்லாதீங்கம்மா. நான் என்ன என் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற என் புருஷனையா விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன்? என்னையும் என் குழந்தைங்களையும் யாரும் தெரியாம மறந்து போயிருக்கிற ஆதியை தானே விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவருக்கு நான் யாரோ ஒருத்திமா, நான் அவரோட ஒருத்தி இல்ல. நான் திரும்பவும் சொல்றேன், அவங்க காப்பாத்தி கொடுத்திருக்கிறது என் புள்ளையோட உசுறு. அதுக்கு முன்னாடி எனக்கு எதுவும் பெருசா தெரியல. அதுக்காக தாலிய பங்கு போட்டுட்டு வந்து நிப்பியா? பங்கெல்லாம் போடல, முழுசா கொடுத்துட்டேன். என் புள்ளைய காப்பாத்துறதுக்கு என்கிட்ட இருந்தது என் வாழ்க்கை மட்டும்தான். அதனாலதான் அதை வித்து அவனை காப்பாத்திருக்கேன். இதெல்லாம் பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது பாரதி. ஆதிக்கும் மித்ராக்கும் நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கிறது ஒண்ணுதான், உன் தலையில நீ மண்ணள்ளி கொட்டிக்கிறது ஒண்ணுதான். எனக்கு இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் அதை யார் எடுத்துக்கிட்டா என்ன, அது யார்கிட்ட இருந்தா என்ன, எப்படி இருந்தாலும் அது எனக்கு இல்லம்மா. அப்படின்னு யாரு சொன்னது? ஒன்னு ஆதியும் ஆதி ஒன்னையும் உங்களுக்குள்ளே வேண்டான்னு முடிவு பண்ண கூடாது. அந்த ஆண்டவன் தான் முடிவு பண்ணணும். அவரு முடிவு பண்ணதுனால தானே நான் 5 வருஷமா இப்படி இருக்கேன். இந்த 5 வருஷமா நீ வாழ்ந்ததுதான் வாழ்க்கைன்னு சொல்லி எப்படி நம்புற? அதுதான் வாழ்க்கைனா எதுக்கு திரும்ப ஆதிய கொண்டு வந்து உன் கண்ணு முன்னாடி நிறுத்தணும்? எதுக்கு அவன் உன் பிள்ளைக்கு அப்பனா நடிக்கணும்? விதி உங்க 2 பேரையும் பிரிக்க கூடாதுன்னு நினைக்குது. அதனாலதான் எங்க போனாலும் திரும்ப திரும்ப ஆதியையும் உன்னையும் ஒன்னு சேர்த்துக்கிட்டே இருக்க. நீங்க என்ன சொன்னாலும் சரிமா, நான் மித்ராக்கு கொடுத்த வாக்க காப்பாத்ததான் போறேன். பாரதி, புரியாம பேசாத. நீங்க 2 பேரும் தான் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஆதித்யா, அம்மா இங்கதான்டா இருக்க, நீ தூங்கு. இதுதான் எனக்கு நிரந்தரம். எனக்கு என் குழந்தைங்க தான் உலகம். என் வாழ்க்கையில இனிமே அவருக்கு இடம் இல்லம்மா. நாளையில இருந்து அவர் மித்ராவுக்கு சொந்தம். இதுக்கு நான் ஏற்கனவே பழகிட்டேம்மா. நிறைய அழுதுட்டேன், நிறைய வலிய தாங்கிட்டேன். எனக்கு இனிமே புதுசாலாம் வலிக்காது. இந்த ராத்திரியோட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் அதே நம்பிட்டு போய் தூங்குங்க. கல்யாண வாழ்க்கை கடைசி வரைக்கும் சரியா அமையறதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும்னு சொல்லுவாங்க. எனக்கு அது இல்லம்மா, எனக்கு அது இல்ல.
எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. சார் என்ன சொல்றீங்க? ஏய், நான் தப்பான அர்த்தத்தில் சொல்லலை. இப்போ இந்த கல்யாணத்தை பண்றது பிடிக்கலன்னு தான் நான் சொன்னேன். ஏன் சார்? என் மைண்டு ஃபுல்லா இப்போ என்ன ஓடிட்டு இருக்குன்னா, நம்ம ஆதித்யாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் நடக்கணும். அது மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கல்யாணத்தை அதுக்கப்புறம் வச்சுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் மித்ரா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி கேட்டா. அவளையும் தப்பு சொல்ல முடியாதுல்ல. இது நார்மலாக எல்லாருக்கும் வர்ற ஃபீலிங் தானே. இன்னும் சொல்ல போனா ஆதித்யாவுக்காக மித்ரா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா. அதையும் நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க. புரியுது சார். ஸோ அவளோட ஃபீலிங்ஸை பற்றியும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. அதுவும் இல்லாமல் பாரதி வேற ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நான் இந்த ரெஜிஸ்டர் மேரேஜுக்கே ஒத்துக்கிட்டேன். மா, அந்த போட்டோகிராஃபர் தாமா கால் அட்டெண்ட் பண்ணி என்னன்னு கேளு. ஹலோ ஹலோ மேடம், என்னப்பா அந்த போட்டோ காப்பி கிடைச்சதா? நான் அதுக்கு தான் கால் பண்ணேன் மேடம். நான் ஸ்டுடியோ ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன் மேடம். அந்த ஃபோட்டோட காப்பி இங்கே இல்லை. அத சொல்றதுக்கு தான் இப்ப கால் பண்ணியா? எப்படியாச்சும் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி சொன்னா எப்படி? மேடம் இருங்க மேடம், நான் சொல்ல வரத முழுசா கேளுங்க. நான் ஸ்டுடியோல தான் இல்லைன்னு சொன்னேன். ஆனா என் வீட்டில் பழைய ஹார்ட் டிஸ்க்லாம் இருக்கு. அதில் தேடி பார்த்தா கண்டிப்பா கிடைச்சிடும் மேடம். இங்க பார், அடுத்த தடவை போட்டோவை கண்டுபிடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணு. அதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணாத. ஓகே மேடம். மாலை சொல்லியாச்சா? அது சொல்லியாச்சுமா. நேரா கோயிலுக்கு எடுத்துட்டு வந்துருவாங்க. அங்க சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்கிட்டு போயிடலாம். இதுக்குதான் பாரதி வேணுங்கிறது. இங்க 2 பேரோட கல்யாணத்தையும் முன்னாடி நின்னு நடத்துறேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் அவங்களே பெர்ஃபெக்ட்டா பாத்துக்கிறாங்க பாருங்களேன். ஆனா ஒண்ணு பாரதி, நீங்க இருக்கிற வரைக்கும் என்னையும் ஆதியையும் யாராலையும் பிரிக்க முடியாது. சுதாகர் சார், இந்த ஆதிக்கு பாரதிங்கிற பொண்ணு கூட ஏற்கனவே கல்யாணம் ஆனதா ரெஜிஸ்டர் ஆயிருக்க.